நல்லவை கேட்போம் நமது சேனலில் பானாசுரனை காப்பாற்றுவதற்காக ஒரு குடும்பமே கிருஷ்ணனுடன் யுத்தத்திற்கு வந்தது பற்றி கேட்போம். பானாசுரன் பரமசிவனிடத்திலே, எனக்கு 1000 கைகள் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை பயன்படும்படியாக ஏதாவது யுத்தம் செய்தால்தான் சரியா இருக்கும், அதற்கு எப்பொழுது ஒரு அவகாசம் கிடைக்கும் என்பதை கூறுங்கள் என்று கேட்க, பரமசிவனும் உன்னுடைய மயில் கொடி எப்பொழுது முறிந்து விழுகிறதோ அப்பொழுது நீ எதிர்பார்த்தது போல யுத்தம் நடக்கும் என்று கூறினார். பானாசுரனும் அதையே எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுடைய அந்த மயில் கொடி முறிந்து விழுந்தது. அந்த சமயத்தில்தான் துவாரகை சென்றிருந்ததான சித்திரலேகா தன்னுடைய யோக மகிமையினாலே அனிருத்தனை கடத்தி கொண்டு வந்து உஷாவின் கன்னிமாடத்தில் சேர்த்து விட்டாள். அனிருத்தன் கன்னிமாடத்தில் இருந்து கொண்டு உஷாவுடன் ஆனந்தமாக இருந்தான். நாளடைவில் இந்த செய்தியானது காவலர்கள் மூலமாக அசுரபதியான பாணனுக்கு சென்றது. அதனால் பானாசுரன் மிகவும் கோபம் கொண்டு அனிருத்தனை அழிக்கும்படி கிங்கரர் சேனைகளை எல்லாம் அனுப்பினான். கிங்கர சேனையானது எதுவீரனான அனிருத்தனை எதிர்க்க வந்தது. உடனே அனிருத்தன் ஒரு உலக்கையை எடுத்துக்கொண்டு அவர்களை எல்லாரையும் அடித்து ஒழித்தான். பிறகு பானாசுரனே நேரில் யுத்தம் செய்ய வேண்டும் என்று தேரில் வந்தான். அனிருத்தனுடன் சண்டை செய்தான். அனிருத்தனுடன் யுத்தம் செய்ய அனிருத்தனும் தன்னுடைய பராக்கிரமத்தால் அவனை செயலிழக்கும்படியா செய்தான். பானாசுரன் என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் திகைத்து நிற்க, அவனுக்கு ஒரு புத்திசாலியான ஒரு மந்திரி இருந்தான். அவன் அனிருத்தனிடம் இப்படி சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது, அதனால் உங்களிடத்தில் இருக்கக்கூடியதான மாயை வித்தைகளை கையாண்டு அனிருத்தனுடன் யுத்தம் செய்யுமாறு கூறினான். பாணனும் பல மாயைகளை காட்டி யுத்தம் பண்ணினான். கடைசியில் அனிருத்தனை நாகாஸ்திரத்தினால் கட்டி போட்டு விட்டான். இப்படி கட்டுண்டதான அனிருத்தன் செய்வதறியாமல் கன்னிமாடத்திலேயே சிறையாக கிடந்தான். இப்படி இவன் இங்க இருக்க துவாரகையில் யாதவர்கள் அனிருத்தனை காணும் என்று பரிதவித்து எல்லா இடத்திலும் தேடிக்கொண்டிருந்தார்கள், எங்கு சென்றிருப்பான் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணன் தேவலோகத்திற்கு சென்று பாரிஜாத மரத்தை கொண்டு வந்ததால் தேவர்கள் வந்து அனிருத்தனை அபகரித்து சென்றிருக்கக்கூடும் என்று சந்தேகப்பட்டனர். இப்படி யாதவர்கள் உண்மை எது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற சமயத்தில் நாரத பகவான் அங்கு வந்து அனிருத்தனை சித்திரலேகா அபகரித்து சென்றுள்ளதாகவும் நாகாஸ்திரத்தினால் கட்டுப்போட்டு அவனை ஒரு சிறை வைத்திருப்பதாகவும் கூறினார். இப்படி உண்மையை தெரிந்து கொண்டதான யாதவர்கள் தேவர்கள் மீது இருந்ததான சந்தேகத்தை விட்டுவிட்டு கிருஷ்ணன் பாணனுடன் போர் புரிய என்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காக கிருஷ்ணனுடன் கூறினார்கள். கிருஷ்ணன் கருடனை மனதில் நினைத்த மாத்திரம் கருட பகவான் வந்தார். உடனே கிருஷ்ணன் கருடன் மீது ஏறி அந்த பலராமன் பிரத்யுன்னன் அவர்கள் பின்தொடர பானாசுரன் நகரமான சோனிதபுரத்துக்கு வந்தான். பானாசுரன் பரமசிவனுடைய பரம பக்தன். அதனால் அவனை காப்பாற்றுவதற்காக அந்த நகரத்தினுடைய எல்லைப்புறத்திலேயே பிரமத கணங்களை எல்லாம் காவலாக நிறுத்தி வைத்திருந்தான் பரமசிவன். இப்பொழுது யுத்தத்திற்கு எம்பெருமானே கிருஷ்ணனே எழுந்தருளியதால் கண்ணனுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமானான். கிருஷ்ணன் நொடி பொழுதில் அந்த கணங்களை எல்லாம் அழித்து அந்த நகரத்துக்குள் புகுந்தான். கிருஷ்ணனை தடுத்து உள்ளே வரவிடாதபடி தன் பக்தனான பாணனை காப்பாற்றுவதற்காக ஜுரம் அப்படிங்கிறதான ஒரு சிருஷ்டி செய்து பரமசிவன் அதை ஏவி விட்டான். அந்த ஜுர தேவதை, அதுக்கு 3 கால்கள் 3 தலைகள், பயங்கரமான உருவம், அது கண்ணனை எதிர்த்து வந்தது. இந்த ஜுரம் சாம்பலையே ஆயுதமாக பிரயோகித்தது. அந்த ஆயுதமான சாம்பல் பலராமர் மீது படவே அவர் மிகுந்த தாபத்தை அடைந்தார். இதனால் உண்டானதான சிரமத்தை பொறுக்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டு பக்கத்தில் இருந்த கிருஷ்ணனை அப்படியே கட்டி தழுவி கொண்டார். அதனால் கொஞ்சம் அவருக்கு ஆசுவாசமானது. இந்த ஜுரம் கண்ணனுடைய திருமேனியிலும் புகுந்தது. அவனுடன் சண்டை போடலாயிற்று. உடனே கிருஷ்ணன் தானும் சக்தி மிகுந்த ஒரு ஜுரத்தை சிருஷ்டி பண்ணினான். இந்த ஜுரமானது
சிவனால் படைக்கப்பட்ட ஜுரம் சைவ ஜுரம், கிருஷ்ணனால் படைக்கப்பட்ட இந்த ஜுரமானது விஷ்ணு ஜுரம். இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அந்த சைவ ஜுரமானது அதை இது அழித்து விட்டது. உடனே கிருஷ்ணன் அந்த எம்பெருமானுடைய தடங்களுக்கு, அதாவது நான் செய்த யுத்தத்தை நினைக்கும் அவர்கள் ஜுரப்பீடை என்று விலகுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சைவ ஜுரமானது கிருஷ்ணனிடத்தில் மன்னிப்பு கேட்டு வெளியே சென்றது. மமத்வயா சமம் யுத்தம் ஏ ஸ்மரிஷ்யந்தி மாணவாக விஜ்வராஸ்தே பவிஷ்யந்தி இத்யுக்த்வா ச ஏனம் யயோ ஜ்வரஹ. அந்த சைவ ஜுரமானது வைஷ்ணவ ஜுரத்தினிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு, அந்த கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு, யாருக்கு ஒரு பெரிய ஆபத்தான ஜுரமாகிற பீடை ஏற்படுகிறதோ அப்பொழுது இந்த விற்த்தாந்தத்தை நினைத்து கொண்டால் அவர்களுக்கு அந்த ஜுர பீடையானது போய்விடும், அவர் குணமாகி விடுவார்கள் என்று கூறி சென்றது. நான் யாரையும் பீடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சது. இப்படி பரமசிவன் தன்னுடைய பக்தனை காப்பாற்றுறதுக்காக கண்ணனோடு யுத்தம் பண்ணும்படியாக தன்னுடைய வேலைக்காரர்கள் கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னி அப்படின்னு சொல்லக்கூடியதான பஞ்சாக்னி 5 விதமான அக்னிகளை எல்லாம் ஏவி விட்டார். இவர்களையும் கிருஷ்ணன் ஒரு நொடி பொழுதில் அழித்து விட்டான். இவர்களுடன் வந்த சைன்யத்தையும் விளையாட்டாகவே பொடி பொடியாக எல்லாம் ஆக்கிவிட்டான். அதன் பிறகு ஹரிஹரன், கிருஷ்ணனுக்கும் சிவபிரானுக்கும் 2 பேருக்கும் யுத்தம் நடந்தது. 2 பேரும் ஒருவரோடு யுத்தம் புரிய ஆரம்பித்தார்கள். இவனுக்கு துணையாக பரமசிவனும் தன் புத்திரனான சுப்பிரமணியன் எல்லோரும் யுத்தத்துக்கு வந்தார்கள். தன் பக்தனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரமசிவனுடைய குடும்பமே பாடுபட்டது. இப்படி வந்த இடத்தில் பரமசிவனுக்கும் பரமாத்மாவான கண்ணனுக்கும் நேரடியாக யுத்தம் தொடங்கியது. ஹரிஹரர்களிடையே ஏற்பட்டதான இந்த யுத்தமானது பெரிய ஒரு மகா பிரளயத்தை போல இருந்தது. அதனால் இந்த யுத்தத்தை பார்ப்பதற்கு பயந்து கொண்டும் இருந்தவர்கள். அஸ்திரம் சஸ்திரம் அப்படிங்கிறதான ஆயுதங்கள்னால கிளம்பிய ஒரு அக்னி, அதனால் இந்த உலகமே பீடிக்கப்பட்டது. இந்த யுத்தத்தை பார்க்கணும்னு தேவர்கள்லாம் ஆகாயத்தில் அப்படியே குழுமி இருந்தார்கள், கூடியிருந்தார்கள். இது பெரிய ஒரு மகா பிரளயம் போல இருக்கே என்று நினைத்தார்கள். எம்பெருமான் கிருஷ்ணன் பரமசிவன் மீது ஒரு ஜிரும்பகாஸ்திரத்தை பிரயோகித்து விட்டான். அப்பொழுது ஜிரும்பகம்னா கொட்டாவி, அந்த கொட்டாவை விட்டு கொண்டே இருந்தார் அந்த பரமசிவன். அதனால் அவரால் எந்த யுத்தமும் பண்ண முடியவில்லை. கிருஷ்ணன் சுறுசுறுப்பாக யுத்தம் பண்ணின்றிருந்தான். அவனோடு பரமசிவனால் யுத்தம் பண்ண முடியவில்லை. ஜிரும்பாபிபூதஸ்து ஹரோ ரதோபஸ்த உபாவிசத்து ந சசாக ததோ யோத்தம் கிருஷ்ணேன அகிலிஷ்ட கர்மணா. அதனால் கொட்டாவி வந்துட்டே இருந்ததுனால அவரால் யுத்தம் பண்ண முடியாமல் அந்த தேர்லேயே போய் உட்காந்துட்டார். பரமசிவன் இப்படி உட்காந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள்லாம் ஓடி ஒளிந்தா. அப்படியே தகப்பனுடைய நிலைமை இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி புத்திரனான சுப்பிரமணியன் ஓடி வந்து கண்ணனோட யுத்தம் பண்ண ஆரம்பித்தான். கருட பகவான் சுப்பிரமணியனுடைய வாகனமான மயிலை அடித்து வீழ்த்தினார். கிருஷ்ணகுமாரனான பிரத்யும்னன் பானங்களை பிரயோகித்து அவனை வருத்தினான். கிருஷ்ணன் அப்பொழுது ஒரு ஹூங்காரம் செய்ய உடனே சுப்பிரமணியன் கையில் இருந்த வேல் ஒடிந்து விழுந்தது. என்ன செய்வது என்றால் நாம் அந்த அமக்களத்தில் அப்பால் ஓடிவிட்டான். இப்படியாக பாணனுக்கு பக்கபலமாக வந்தவர் அனைவரும் ஒரு குடும்பமே ஓடிவிட்டனர். இதை மகரிஷி பராசரர் அழகாக ஒரு ஸ்லோகத்தில் விஷ்ணு புராணத்தில் தான் காமிக்கிறார். ஜிம்பிதே சங்கரே நஷ்டே தைத்த சைன்யே குஹே ஜிதே நீதே பிரமத சைன்யே ச சம்ஷயம் ஷார்ங்கதன்வனா. சங்கரன் கொட்டாவி கொண்டு செயலிழந்து நின்றான். அசுரசனைகள் ஓடி ஒளிந்தன. சுப்பிரமணியன் தோல்வியுற்றான். பிரமதகணங்கள் அழிந்து ஒழிந்தன. இதை நம்மாழ்வாரும் மகரிஷி காட்டிய இந்த ஒரு முறையிலே அவரும் பாசுரத்தை காண்கிறார். நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தான் எரியும் மணலோன் பின்னும் நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர்வாணன் தின்தோள் கொண்ட அன்றே. இப்படி நேர் சரிவாணன் தின்தோள் கொண்ட அன்றே அப்படின்னு என் அப்பன் எம்பெருமான் பானாசுர விஜய காலத்தில் எத்தனை விஜயத்தை கொண்டான், வெற்றிகள் அடைந்தான் என்று சொல்லி எத்தனையோ தேவர்கள் தேவ பிரதானராய் இருந்தாலும் கூட
யாவரும் தோற்று ஓடினரோ. முதலில் கோழிக்கொடி கொண்ட சுப்பிரமணியனும், பிறகு அக்னிகளும், அதன் பிறகு முக்கண்ணனும், எதிர்த்து வந்தவர் அனைவரும் ஓடி ஒளிந்தனர் என்று ரொம்ப பரவசப்பட்டு அனுபவிக்கிறார் ஆழ்வார். மற்றவை நாளை கேட்போம்.